கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அப்படியாம்மா, சரி நல்லாரி என்று சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லுது, என்ன வாழ்க்கை, ஏதோ ஒரு வகையாக ஓடுது அப்படின்னு சில சலித்து கொண்டு ஒரு குறைவாக அது பேசுகிறது. நான் விரித்து பேசவில்லை, அது ஒரு சலிப்போடு பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, உன்னுடைய கணவர் வந்ததற்கு பின்னால இப்படி ஒரு பெரியவர் வந்துட்டு போனாரு, நான் வந்துட்டு போனேங்கிறத அவங்க சொல்லுங்க. தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்த இல்லை. நான் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லாம் சொல்லலை, உன் மாமாங்கெல்லாம் சொல்லலை. அப்படி வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு பெரியவர் வந்துட்டு போனாங்க, வீட்டு வாசற்படியை மாற்ற வேண்டுமாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டு வாசற்படியை மாற்றுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி போனாங்க. போனதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்தால் யாரா வந்துட்டு போன மாதிரி ஒரு அடையாளம் தெரியுது. நபிமார்கள் இல்லையா, அந்த வாசனைகளை அறிந்து கொள்வார்கள். கேட்டாங்க, யாரா வந்தாங்களா? ஆமாம், ஒரு பெரியவங்க வந்தாங்க, இப்படி இருந்தாங்க. சரி, அவங்க வந்தாங்க, உங்களை கேட்டாங்க, நீங்கள் வெளியில் போயிருக்கேன்னு சொன்னேன். சரி, வேறு ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு அவங்க சொன்னாங்க, வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னாங்க. வீட்டு வாசல் படியை மாற்ற வேண்டுமா என்று உங்களிடத்தில் சொல்ல சொன்னார்கள். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீ பேசின பேச்சு, உன்னுடைய குணம் அவர்களுக்கு பிடிக்கல. என்னுடைய தந்தை தான் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உன்னுடைய குணம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, உன்னுடைய பேச்சு சரியில்லை என்பதை தெரிந்து வீட்டு வாசற்படி என்பது நீதான், எனவே ஒன்றை தான் மாற்ற சொல்லிட்டாங்க. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அதோட முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது. இன்னொரு முறை செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும் பொழுதும் அப்போதும் செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை, வேறொரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் ஜுர்ஹூம் கோத்திரத்தை சார்ந்த பெண். அந்த பெண் சையதா பின்த் மதாத் இப்னு அம்ர், அதுவும் அரபு பெண் தான். இதுதான் என்ற அந்த பெண், அந்த பெண் அங்கே இருக்கிறாங்க. இப்போ வர்றாங்க. யாருமா என்னன்னு கேட்குறாங்க. நான் இஸ்மாயில் மனைவி. அவங்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியல அவங்களுக்கும், ஏன்னா ஊரில் இருக்கிற ஆள் இல்லையே. என்னன்னு கேட்குறாங்க. அவங்க எங்கே? இல்லை, கணவர் வெளியில் போயிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், அழகான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை, சந்தோஷமாக நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்ட்டு. வீட்டிலையும் பெரிய சாமான்கள்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் பெரிய பொருள்கள் எல்லாம் நிறைந்து ஒன்றும் இருக்கவில்லை. இருந்த பொழுதிலும் கூட அதை அவர்கள் பொருந்தி கொண்டிருக்கிறார்கள். கிடைத்த வாழ்க்கையை சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள், இதயபூர்வமாக அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, வீட்டு வாசல் இப்படி நான் ஒரு பெரியவர் வந்துட்டு போனேன் அப்படிங்கிறத உங்க கணவர் வந்த பிறகு நீங்க சொல்லுங்க, வீட்டு வாசப்படியை தரிப்படுத்த வேண்டுமாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நடந்ததை சொன்னாங்க. இப்ப சொன்னாங்க, தரிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன வீட்டு வாசப்படி அது நீதான், உன்னை வெற்றவானா, உன்னை முறைப்படி கவனிக்கணும், உன்னை செம்மையாக வைத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. வந்தது என்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். இங்கே நாம் சொல்ல வந்தது, வாழும் காலம் என்பது ரொம்ப குறைவு. வாழும் காலம் என்பது ரொம்ப குறைவு. அந்த குறைவான காலத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை புரிந்து கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறானே, இவனுக்கு அப்படி இருக்கிறானே என்றெல்லாம் பார்ப்பதல்ல வாழ்க்கை. நமக்கு தந்திருப்பதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று இருப்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் மனநிறைவை தரும். அல்ஹம்துலில்லாஹ். வரலாற்றில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இப்லீஸ் அவன் பெரிய இபாதத்தில் ஆபிதாக இருந்த பொழுதிலும் கூட வானத்தில் அவனுடைய நெற்றி படாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஆபிதாக வணக்கசாலியாக இருந்த பொழுதிலும் அவன் ஒரு பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதில்லையாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது நிறைவான வார்த்தை. அது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அற்புதமான வார்த்தை தானே, வாக்கியம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சுகம் இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். உங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் எப்படி முடிஞ்சது? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அது திருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஏழ்மையை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நோயை எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? நான் அங்கீகரிக்கிறேன் என்று அங்கீகாரத்தினுடைய வெளிப்பாடு தான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது. இது லேசா வர்றது இல்லை, இது லேசா வர்றது இல்லை. எனவே
இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை நாம் அதிகம் உபயோகிக்க வேண்டும். அது எல்லா நிலைகளிலும் சொல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக.